புத்தகத்தை தலைகுனிந்து பார், அது உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் தேய்பிறை சஷ்டியில் என்னை கண்டு என் தங்கம் உடனடியாக என் வேலை தொட்டு விட்டு வந்தாய் அல்லவா? என் தங்கமே, பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்க உன் முருகன் வந்திருக்கின்றேன். சிங்காரவேலன் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு இன்று மிகப்பெரிய பலனை கொடுக்கப் போகின்றது. என்ன வேண்டுமென்று என் முன்னால் நின்று கொண்டிருந்தாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. எதை நினைத்து என் தங்கம் என்னிடத்தில் வந்தாலும் அதையே உன் வாழ்க்கையாகவும் நீ வேண்டி விரும்பி நின்ற நல்ல விஷயமாகவும் உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிங்காரவேலனுக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சந்தோஷமான இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சி என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதற்காக தேவையில்லாமல் எதையும் தேடி தேடி என் தங்கம் அலையாமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் சற்று உற்று நோக்கிப்பார். நல்லபடியாக உன்னிடத்தில் பேசுவார்கள், நல்ல வார்த்தையை உன்னிடத்தில் சொல்வார்கள். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யார் அங்கே பணம் படைத்தவனோ அவன் பக்கம் நிற்பார்கள். அதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிக்காதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பற்றி மட்டும் சிந்திக்க தொடங்கு. எந்த நேரத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்று யாராலும் இங்கு அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது அல்லவா? ஆனால் நடக்கும் பொழுது அதை நீ எந்த மனப்பக்குவத்தில் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு ஏற்றது போல உனக்கான நல்ல நேரம் அங்கே காத்து கொண்டிருக்கும். சிங்காரவேலனை கையெடுத்து தொழுதுவிட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இல்லை என்று நம்புகின்றாய். திருச்செந்தூரில் இருக்கின்ற என்னை காண வரும் பொழுதெல்லாம் என் தங்கமே, உன்னுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த சந்தோஷத்தை நான் காண்கின்றேன். எப்பொழுதும் என்னை காண வந்தால் கூட்ட நெரிசல் என்று என் தங்கம் சிக்கி தவித்து எப்படியும் முருகனை காணாமல் சென்றுவிடக் கூடாது என்று சொல்லி நீ அங்கே நின்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய அந்த அன்பை பார்க்கும் பொழுது முருகனுக்கே மெய் சிலிர்த்து போகின்றது. நீ நினைக்கின்றாயா சிங்காரவேலன் அந்த கருவறையில் நின்று உன்னை பார்க்கின்றார் என்று? நிச்சயமாக உண்மையான அன்பு கொண்டு உண்மையான நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் இந்த சிங்காரவேலன் நமக்கு உடன் இருப்பார் என்பதனை புரிந்து கொண்டு என்னை தேடி வருகின்ற என் தங்கத்தின் அருகில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. ஒருவேளை உனக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்றால் இனி ஒரு முறை நீ வரும் பொழுது சற்று நன்றாக சிந்தனை செய்து இந்த சிங்காரவேலனை உணர்ந்து கொள். முருகன் உன் அருகில் நிற்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியும் என்னை உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மிகவும் அருகாமையில் ஒரு சிறு குழந்தை இருக்கும் என்றால் அது இந்த சிங்காரவேலனின் ரூபம் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். முருகன் உன்னை எந்த நேரத்திலுமே தள்ளி வைத்து பார்த்தது கிடையாது. பணம் அதிகமாக கொடுத்து என்னை காண வருகின்ற பிள்ளைகளை நான் மடியில் தூக்கி வைத்ததும் கிடையாது. பணம் இல்லாமல் கடைசியில் என்னை கஷ்டப்பட்டு தேடி வந்து நிற்கின்ற பிள்ளையை நான் கீழே விட்டதும் கிடையாது. எல்லோரும் என்னுடைய குழந்தைகள். எல்லாரையுமே நான் சரிசமமாகத்தான் பார்ப்பேன். ஆணவத்திலும் தன்னிடம் இருக்கின்றது என்ற அதிகாரத்திலும் என்னை தேடி வருகின்றவர்களை நான் ஒருபொழுதும் என்னவென்று கூட திரும்பி பார்த்தது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். ஏனென்றால் நான் அவர்களை பார்த்து விட்டேன். ஆனால் அது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மேலும் பல சந்தோஷங்களை அவர்களுக்கு கொடுக்கும். அப்படியானால் அவர்கள் எண்ணியது சரி என்று நினைத்து விடுவார்கள் அல்லவா? நாம் இப்படித்தான் இந்த சிங்காரவேலனை வணங்கச் செல்ல வேண்டும் என்று நினைத்து விடுவார்கள் அல்லவா?
அல்லவா? அப்படி ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நடத்தி கொடுக்காமல் இந்த சிங்காரவேலன் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை சரியாக செய்து கொடுக்க வருகின்றான் என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டும். தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் சிங்காரவேலனிடத்திலிருந்து தண்டனை கிடைக்கும் என்பது நினைவில் இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் இந்த நாளில் உன் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நொடி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை உன்னை தேடி வரும் என்று சொல்கின்றேன். என்றால் எதையுமே காரணம் இல்லாமல் முருகன் சொல்லவில்லை. தேவையில்லாமலும் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை நீ நினைத்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்காமல் நீ எதிர்பாராத சந்தோஷத்தை சில நேரத்தில் உனக்கு கொடுக்கும். எதற்காக முருகன் சொல்கின்றேன் தெரியுமா? என் தங்கமே, நாம் சந்தோஷம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் வந்த கஷ்டத்தை எண்ணி வருத்தப்படுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் எதிர்பாராத கஷ்டம் என்று எல்லோரும் மாறி மாறி உன் வாழ்க்கையே சில நேரங்களில் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். அப்பொழுது என் தங்கம், தன் மனதில் இருக்கின்ற தைரியத்தை எக்காரணம் கொண்டும் நீ இழந்துவிடக்கூடாது என்றுதான் உன் முருகன் சொல்கின்றேன். ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நாம் அறியாத பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை வாழ்க்கையாக மாறுகின்றது எனும் பொழுது அந்த எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லவா? நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் கொண்டு என்றும் இந்த நேரத்திலும் என் தங்கம், நீ மனதில் நல்ல விஷயங்களோடு இருந்து கொண்டிருந்தாயானால் போதும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாராலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். நான் தருவதை எண்ணி என் தங்கம் ஒருபொழுதும் நீ வேதனை படக்கூடாது. ஒரு பிரச்சனையை சிங்காரவேலன் கொடுக்கின்றான் என்றால் அந்த பிரச்சனைக்கு பின்னால் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு உரிமையான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும். நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும். எந்த கட்டத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட துடித்ததும் அந்த இடத்தில் நின்று நீ யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். முருகனின் பிள்ளையாக என்றும் இந்த சிங்காரவேலனுடைய வேல் பூண்ட கரத்தை தொட்ட உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போய்விடுமா? அதற்கு நான் சம்மதம் கொடுப்பேனா? என் தங்கமே, நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் தங்கத்தினுடைய மனதில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. என் தங்கமே, மனதில் தேவையற்ற கலக்கம் இருக்கக்கூடாது. நான் இருந்து அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் தங்கம் நீ கண்ணீர் சிந்தி விடாதே. கண்ணீர் துளியின் மதிப்பு உனக்கு தெரிய வேண்டும் என்பதனை மீண்டும் மீண்டும் முருகன் அழைத்து சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கானது என்று வாழத் தொடங்கு. இது நாள் வரையிலும் விட்டது எல்லாம் போதும். இனி வரக்கூடிய நன்மைகளை நீ முழு தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால் என்றும் என்றென்றும் முருகன் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவான் என்பது உனக்கு தெளிவாக புரிந்துவிடும். யாரும் உனக்காக வர வேண்டிய அவசியமில்லை. யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. என்னவாக இருந்தாலும் சரி, அது நீயாக இருந்து அதனை அனுபவிக்க தயாராக இரு. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது யாரும் இங்கு பெரிதாக உணர்ந்து விடுவது கிடையாது. ஆனால் தெய்வமே கதி என்று நம்பி இருக்கின்ற தங்கங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். தன் வாழ்க்கை எதை நோக்கி தன் பயணத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை. அதனால் உன்னை தேடி வந்து இந்த முருகன் பேசிய இந்த வார்த்தைகளை இந்த தேய்பிறை சஷ்டியின் மனதில் கொண்டு என் முருகன் எப்பொழுதும் உனக்கு உன்னோடு இருப்பான் என்பதை
தெளிவில் கொள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.